வானுக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். பரலோக ராஜ்யம் பற்றி நாம் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்தில் 13வது அதிகாரத்தில் இயேசுவானவர் 7 உவமைகளிலே பரலோகம் எப்படி இருக்கிறது, பரலோகத்தில் தேவன், அங்கே இருக்க தூதர்கள், அங்கே இருக்க ரட்சிக்கப்பட்டவங்களாம் அங்கே போகிறாங்களே, அங்கே ஆளுகை எப்படி இருக்கிறது, பரலோக ராஜ்யத்தோட ஆளுகை எப்படி இருக்கிறது, பரலோக ராஜ்யம் எப்படி சமாதானமாக இருக்கிறது, பரலோக ராஜ்யம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, பரலோக ராஜ்யம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த பரலோகம்னா என்னதுன்னு விளங்காத மனுஷருக்கு சொல்கிறதுக்காக கதைகளாக உவமைகளாக இயேசு சொல்லி கொண்டிருந்தார். அந்த பரலோக ராஜ்யம் இன்றைக்கு உலகத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே பரலோக ராஜ்யம் இருக்கிறது. இந்த ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளே அது உலக ராஜ்யம், அது தீய ஆவிகள் ஆளக்கூடிய வாழ்க்கை. உலக மக்கள், ரட்சிக்கப்படாத மக்களுடைய வாழ்க்கையில் தீய ஆவிகள் ஆளுகை செய்கின்றன. அப்போ அங்கே தீய ஆவிகளுடைய ராஜ்யம். இந்த ரட்சிக்கப்பட்டவர்களுடைய இருதயத்திலே தேவனுடைய ராஜ்யம். இதை நீங்கள் சற்று கவனியுங்கள். இந்த சாதா மக்களுக்கு இப்படி பிரித்து பார்க்க தெரியலை, அதனால் கதை சொல்ல வேண்டியதாகிடுச்சு. இயேசுவானவர் உலக மக்களுக்கு உவமைகளாலே மட்டுமே பேசினார் அப்படின்னு நீங்கள் வாசிக்கிறீங்க. சீஷர்கள் கேட்குறாங்க, எங்ககிட்ட மட்டும் நீங்கள் நேரடியாக பரலோக ராஜ்யம் இப்படின்னெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் மற்ற உலக மக்கள்கிட்ட நீங்கள் கதையாக சொல்கிறீங்களே, அது என்னது, அங்கே கதையாக சொல்கிறீங்க, எங்ககிட்ட மட்டும் நேரடியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பொழுது இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கும் அருளப்படவில்லை என்றார். பரலோக ராஜ்யத்தோட ரகசியங்கள் என்ன ரகசியம்? அவர் என்ன ஒழிச்சு வச்சுக்கிறாரா? அவர் ஒழிச்சு வச்சுக்கிறலங்க, அவர் எல்லாத்தையும் ஓப்பனாக தான் வைக்கிறார். ஆனால் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பாவம் நுழைந்த உடனேயே அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி விடுகிறது. மனக்கண்கள் குருடாக்கப்பட்டதுனால ஆவி மண்டலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை அவன் சரியாக பார்க்க முடியவில்லை, எதையும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. பாவம் அவனுடைய மனதை குருடாக்குகிறது என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. நான் அதை வாசித்து காட்டுறேன். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் 4, 5, 6 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அந்த அவிசுவாசிகளாக இருக்கிற, கர்த்தர் மேலே விசுவாசம் இல்லை அவங்களுக்கு, அந்த அவிசுவாசிகளாக இருக்கிற அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி, அந்த சுவிசேஷம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதபடி இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இந்த கண்ணை குருடாக்கலை, கண்ணு தான் பார்க்குது எல்லாம், ஆனால் அவருடைய மனதை குருடாக்கினான். இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசு அவருடைய மனதை குருடாக்கினான் அப்படின்றார். அப்போ மனசு என்னத்தை பார்க்கும்? அது ஏதோ ஒரு குருட்டாட்டத்தில் இருக்குது. மனசு ஏதோ ஒரு குருட்டாட்டத்தில் இருக்குது. அப்போ அதை சொல்கிறாரு, அவனுக்கு அது எது தெரிய மாட்டேங்குது. அப்போ எப்படி குருட்டாட்டம் வந்துச்சு? மனசு என்ன குருட்டாட்டம்? மனதில் அது எந்த உலகத்தை பார்க்குது? இந்த கண்ணு சாதாரண உலகத்தை, இயற்கை உலகத்தை பார்க்குது. ஆனால் ஆவி, மனிதனுடைய மனம், அவனுடைய ஆவி, இது ஆவியாக இருக்குது. அதனால் ஆவி மண்டலத்தில் இருக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய திறமை உள்ளது. கவனிங்க, இந்த மனிதனுடைய மனம் இருக்கிறதே அது ஒரு ஆவி. இந்த ஆவியானது ஆவி மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய திறமை அதற்கு இருக்கிறது. ஆவி மண்டலத்தில் என்னென்ன இருக்குது? தேவன் இருக்கிறார், அவருடைய தூதர்கள் இருக்கிறார்கள், தேவனுடைய ராஜ்யம், அண்ட சராசரங்கள் எவ்வளோ பெரியது, என்ன அங்கெல்லாம் என்ன நடக்குது எல்லாம் பற்றி அங்கே இருக்குது. பிசாசு ஆவி மண்டலத்தில் இருக்கான், அவனோட கூட விழுந்து போன தூதர்களும் இருக்கிறாங்க.
தேவன் அவருடைய ராஜ்யத்தில் பூமியில் ரட்சிக்கப்பட்டவங்ககிட்ட எப்படி வேலை செய்கிறாரு, பிசாசு இந்த ரட்சிக்கப்படாத ஜனங்களுடைய இருதயத்தில் அவன் எப்படி வேலை செய்கிறான், இதெல்லாம் பிசாசு ராஜ்யம். இதெல்லாமே ஆவி மண்டலம் தானே. அப்போ இந்த ஆவி மண்டலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை அறியாதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் இந்த அவிசுவாசிகளுடைய மனதை குருடாக்கினான். இந்த பிரபஞ்சத்தின் தேவன் யார்? பிசாசு. அவிசுவாசிகள் யார்? இயேசுவை ஏற்றுக்க மாட்டேன், தேவனை நம்ப மாட்டேன், தேவனுடைய குமாரன் இயேசுன்னு நம்ப மாட்டேன், இயேசு வந்து என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணார் நம்ப மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள். அந்த கர்த்தர் மேல் விசுவாசம் விசுவாசம் இல்லைன்னா அவருடைய மனது குருடாகி விடுகிறது. எப்படி? இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசு போய் அவருடைய மனதை குருடாக்கிறான். மனதை குருடாக்கினவொன்னே அந்த ஜனங்கள்கிட்ட போய், நம்ம ஏதாவது பாவம் செஞ்சால் பிசாசு வந்து நம்மளை பிடிச்சிருமுன்னா அவன் பிசாசை காட்டு பார்க்கலாங்கிறான். பிசாசு போய் என்ன அவன் மனதை கூடாக்கிட்டு அவன் என்ன சொல்லி வச்சுட்டான்? பிசாசுன்னு ஒன்றே கிடையாது அப்படின்ட்டான். கடவுளும் இல்லைங்கிறான், பிசாசும் இல்லைங்கிறான். அப்புறம் கடவுள் இருந்தால் தானே அப்புறம் பரிசுத்தமாக நீதியெல்லாம் நடக்கணும். அப்போ தேவனுடைய ராஜ்யம்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் இந்த உலக வாழ்க்கை தாங்க, பிறந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சத்தனைக்கு கலரையோட முடிஞ்சதுங்க என்று உலக மக்கள் நினைத்து கொண்டு தானே தங்களுடைய வாழ்க்கையை வாழுகிறார்கள். ஆனால் அவளும் சுத்தமாக குருட்டாட்டமெல்லாம் கிடையாது. இந்த எவ்வளவோ தெய்வ வழிபாடுகள் இருக்கத்தானே செய்து, கடவுள்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறான், கடவுளை ஆராதிக்கணும்னு நினைக்கிறான், அந்த கடவுள்கிட்ட எப்படியாவது சமாதானமாகிக்கணும்னு நினைக்கிறான், அந்த கடவுள்கிட்ட என்ன காணிக்க கொடுக்கறதுனாலும் கொடுக்கறது ரெடியாக இருக்கிறான். அவன் மனசில் சமாதானம் வரணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்கிறேன்னு சொல்கிறான். அப்போ இருதயத்துக்குள்ளே கடவுளை கண்டுபிடிச்சி கடவுள்கிட்ட வந்துடணுங்கிற ஒரு ஏக்கமும் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் எல்லாம் கலரையோட முடிஞ்சு போயிருங்க, என்னத்தை சாதிக்க போகிற, பிறந்தா வளர்ந்த வேலையை பார்த்தேன் சம்பாரித்தான் பிள்ளையெல்லாம் கரையேற்றினா சரி போக வேண்டியதான், வீடு போங்குது, காடு வாங்குது, அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க பார்த்தீங்களா. ஆனால் அவங்க இருதயமே தங்களுடைய இருதயத்தை தாங்களே வஞ்சிக்கிறார்கள். என்ன ஆச்சரியம், தங்களுடைய இருதயத்தை தாங்களே வஞ்சிக்கிறார்கள். அங்கே இருதயம் சொல்லுது கடவுள் இருக்கிறாரு, பிசாசு இருக்குது, பரலோகம் இருக்குது, நரகம் இருக்குது, இந்த பிசாசு தான் பாவம் செய்ய வைக்கிறான், பாவ வாழ்க்கையை தான் நம்முடைய வாழ்க்கையே நரகமாக்குது, இதெல்லாம் சொல்ல தான் செய்யுது, இருதயம் சொல்ல தான் செய்யுது. ஆனால் அதை காட்டில் இவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்க பாவ இன்பங்கள் அதுதான் ரொம்ப தீவிரமான வேலை பார்க்குது. இங்கே பாருங்க, இந்த உலகத்தாருடைய கண்களை மனதை பிசாசு கூடாக்குனான்னு எழுதியிருக்கு. ஆனால் தேவன் நம்முடைய கண்களை திறந்து நமக்கு ஒளியாக ஆசீர்வாதமாக வெளிச்சமாக இருக்கிறாருன்னு பின்னாடி இதில் வருது பார்த்தீங்களா. வாசிக்கிறேன், 4 வாசிக்கிறேன். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அந்த அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். அடுத்து, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். பைபிளில் முதல்ல ஆரம்பத்தில் என்ன வாசிக்கிறீங்க? ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை, இயேசு கிறிஸ்துவோடைய முகத்தில் என்ன இருக்குது? தமது மகிமையின் அறிவாகிய ஒளி, தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி இயேசு கிறிஸ்துவோடைய முகத்தில் இருக்கான். அதை உங்கள் மேல் தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். பவுல் இதை எழுதுகிறாரு, இயேசு கிறிஸ்துவோடைய முகத்தில் உள்ள ஒளி உங்களுக்கு பிரகாசம் ஆகணும். மனக்கண்கள் தான் இந்த பிசாசை கூடாக்கி வச்சுருக்கானே, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால்
நம்முடைய இருதயத்துக்குள்ளே தேவனுடைய ஒளி வெளிச்சம் வரும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக நமக்குள்ள அவருடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். நாங்கள் ரட்சிக்கப்பட்டால் எங்கள் இருதயத்தில் பிரகாசித்தார். இப்போ நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் அதை கேளுங்க, உங்கள் இருதயத்திலையும் பிரகாசிப்பார் அப்படி சொல்ல வர்றாரு. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இந்த சரீரம் மண், இந்த சரீரத்துக்குள்ளே தான் இந்த ஆவியும் இதுக்குள்ளே தான் இந்த ரட்சிப்பை கர்த்தர் எங்களுக்கு விளங்க பண்ணியிருக்கிறாரு. ஆக இதில் என்ன சொல்ல வர்றாரு? இந்த இயற்கை வெளிச்சம் கண்ணு பார்க்குறத சொல்லலை. ஆவி மண்டலத்தில் நீங்கள் தேவன், பிசாசு, அவருடைய தூதர்கள், தேவன் எப்படி கிரியை செய்கிறார், பிசாசு எப்படி கிரியை செய்கிறான், அது தெரியாமல் இந்த இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி ஜனங்களுடைய மனதை கூடாக்கிட்டான். ஆனால் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ தேவனை தரிசிக்கலாம், மனக்கண் திறந்துடும். தேவையானது ஒன்றே, இருதயத்தில் சுத்தம். இது நாள் வரைக்கும் பாவம் போதும்பா, வாழ்ந்த பாவமெல்லாம் போதும், இனிமேல் பாவம் வேண்டாம், நான் மனம் திரும்புகிறேன், கர்த்தர்ட்ட வர்றேன், அவ்வளவுதாங்க. அவ்வளவு சொன்னால் தேவனுடைய வெளிச்சம் நம்முடைய இருதயத்தில் பிரகாசிக்கிறது. அப்படி அந்த குருடாக்கப்பட்ட மனக்கண் அப்பொழுது திறக்கிறது. ஆதாம் பாவம் செஞ்சப்போ அவன் கண்கள் திறந்ததுன்னா பாவ கண்கள் திறந்துச்சு, ஆனால் ஆவிக்குரிய கண்கள் அடைச்சிக்கிச்சு. இப்போ யார் இயேசுவை ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்களும் திறக்கிறது, பாவ கண்களை மூடக்கூடிய திறமை உங்களுக்கு வருகிறது. நீங்கள் வேணால் பாவத்தை பார்க்காம இருந்துக்கலாம், பாவம் எல்லாம் நம்ம முன்னாடி எல்லாம் கிடக்குது, ஆனால் அதை பற்றி நான் சட்டம் பண்ணாமல் அது எப்படியே கிடக்குது போ, நான் பாவத்தை பற்றி நாங்கள் கருத்துள்ளவனாக இருக்க போகிறதில்ல, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவனை குறித்து நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பாவ காரியங்களை வேண்டான்னு நம்ம விளக்கிடலாம். அப்போ நம்முடைய இருதயத்துக்குள்ளே தான் அந்த திறமையெல்லாம் இருக்குது. பார்த்தீங்களா, இயேசு வந்த உடனே ராஜ்யம் வருகிறது, அவருடைய ராஜ்யம் வருகிறது, ரட்சிப்பு வருகிறது, நமக்குள்ளே சந்தோஷம் வருகிறது, சமாதானம் வருகிறது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். இப்போ தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் வளர ஆரம்பிக்கிறீங்க. அப்போ ரட்சிப்புடனேயே வெளிச்சம் வருகிறது, மனக்கண் திறக்கிறது, நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் வளர்றீங்க, நிறைய ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம். அந்த பிரபஞ்சத்தின் தேவனான இந்த உலக மக்களுடைய மனதை கூடாக்கினான்னு போட்டிருக்கல. இன்றைக்கி விசுவாசிகள் கூட கர்த்தரை காண்கிறேன் என்று சொன்னாலும் கூட ஆவி மண்டலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை இன்னும் நிறைய பேர் நல்லா காணலை. ஏன்னா சில்லறை பாவங்கள் உள்ளே இருக்கிறதுனால சில்லறை பாவங்கள் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தெளிவாய் காணாதபடிக்கு, ஏதோ கொஞ்சம் பைபிளில் போட்டிருக்குல்ல, ஒருத்தனை பார்த்து இயேசுனார் கேட்டாராம், ஏதாவது தெரியுதான்னு கேட்டால், நடக்கிற மனுஷரை மரம் மாதிரி பார்க்குறேன் நான். அப்புறம் மறுபடியும் அவனை தொட்டு அவன் கண்ணை சரியாக்கி விட்ட ஒரு படம் அவன் நல்லா பார்த்தான்னு போட்டிருக்கு. அப்போ நடக்கிற மனுஷனை மரம் மாதிரி பார்க்குறேன். அது மாதிரி இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சரியான அறிவு இல்லாமல், பிசாசு என்ன செய்கிறாங்கிறத பற்றி அதை பற்றியும் சரியான அறிவு இல்லாமல் ஏதோ தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இந்த விசுவாசிகளுடைய கண்கள் கூட தெளிவாக பார்க்கலை. அதனால் பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதும்போது அவர் என்ன எழுதுகிறாரு, உங்களுடைய மனக்கண்கள் இன்னும் பிரகாசமாகட்டும், நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் அப்படின்றார். அது ரொம்ப விசேஷமான காரியத்தை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. எபேசியரில் நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்ளுவதற்கான ஞானத்தையும், பாருங்கள், அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன்.
அப்போ விசுவாசிகள் ஏன் இன்னும் கர்த்தரை அறிகிற அறிவில் வளரலை? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஏதோ கொஞ்சம் வளர்ந்துருக்குறோம், ஆனால் இன்னும் ஏன் நல்லா வளரலைன்னு இவர் கேட்குறாரு. இப்போ தேவனை அறிந்து கொள்வதற்கான அந்த ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு எழுதுகிறார். அப்போ தேவனை அறிகிறது அது மகிமை, ஞானம், அது கொடுக்குற ஆவி இல்லையே. அந்த 1 தீமோத்தேயுல 2 தீமோத்தேயுல என்ன எழுதியிருக்கு? அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். அப்படி தான் 2 தீமோத்தேயு 1:7 எழுதியிருக்கு. அப்போ அவர் கொடுக்க விரும்புகிற ஆவியானவர் நமக்கு பயத்தை கொடுக்காம பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுக்குறாருன்னு போட்டிருக்க. ஆனால் நம்ம விசுவாசிகளுக்குள்ளே இன்னும் அவ்வளவுக்கு ஒரு தெளிந்த புத்தி இல்லை. இதெல்லாம் கண்டு பயப்படுவாங்க. பிசாசு வருதான், ஏவுறாங்களாம் அப்படி சொல்லி பயப்படுவாங்க. அப்போ பயப்படுற ஆவியாக அவர் கொடுக்கலையே. அப்போ இந்த பயப்படுற ஆவின்னா இந்த உலகத்தின் ஆவி இங்கே வேலை செய்யுதே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியானா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய அந்த ஆவியை பெற்றால் அவர் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்குறாரு, தேவனை அறிகிற அறிவை தர்றாரு, மனத்தெளிவை தர்றாரு, பலமான அதாவது தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தர்றாரு. அதெல்லாம் இல்லாமல் எதுக்கெல்லாம் எடுத்ததுக்கெல்லாம் பயந்துக்கிட்டே இருக்கக்கூடிய விசுவாசிகளை நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் உங்களுக்காக இப்படி வேண்டிக் கொள்ளுகிறேன், உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாகும்படி உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படி சொல்கிறாரு. ஆக இதை நீங்கள் கவனித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய நிலைமையில் நாம் எந்த அளவுக்கு தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்துருக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனை பற்றிய வெளிப்பாடு நமக்கு இருக்கிறது. அதாவது அவருடைய கணக்குப்படி பார்த்தா தேவனை நீங்கள் பூரணமாய் அறிந்து கொள்ளலாம். தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லைங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் இயேசுவை கண்டால் நீங்கள் பிதாவை கண்டீர்கள், என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவருடைய போதனைகளை கேட்டு அவர் நமக்குள்ளே கொடுக்குற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடுகளினாலே நாம் தேவனையே பூரணமாய் அறிந்து கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்தவர், எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்த செய்கிறாராம். தேவனை அறிகிற அறிவில் வளர்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவ்வளோ உதவி செய்கிறாராம். ஆனால் நாம் ஏன் இந்த குறைவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி வருகிறது. தேவனுடைய ராஜ்யம் இது உலகத்து ராஜ்யம். இதில் பிசாசு கிரியை செய்கிறான், தீய ஆவிகள் வேலை செய்கிறனா பிசாசுடைய ஆளுகைக்குள், பாவத்துடைய ஆளுகைக்குள், அதாவது அந்தகாரத்தின் ஆளுகைக்குள் கிடக்கிறது. ஆனால் நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம். அப்போ இந்த உலகம் பாவத்தோடைய அடிமட்டம் வரைக்கும், பாதாள வரைக்கும் பாயின்னு கூட சொல்கிறாங்க. அப்போ உலகம் இவ்வளவு பாவங்களை பற்றி அறிந்து அதை பற்றி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனை பற்றிய சகல காரியங்களை அறிந்து நம்ம முன்னேற முடியணும் இல்லையா? அது ஏன் அவ்வளவுக்கு முடியவில்லைன்னா சில இந்த உலக ஆசைகள், சிற்றின்பங்கள், அல்லது சின்ன சின்ன சிறு சிறு பாவங்கள் அது நம்ம கர்த்தருக்குள்ளே வளராதபடி தடுக்கிறது. நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறது, அது பரிமளிக்கிறது. ஆனால் சிறு நரிகளும் குழி நரிகளும் அதை கெடுக்குது, அதனால் அதை புடி அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. இன்றைக்கி நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்குது, பூவும் பிஞ்சுமாக இருக்குது, கனி கொடுக்கக்கூடிய ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் நமக்குள்ளே சின்ன சின்ன பாவங்கள், சிறு நரிகளும் குழி நரிகளும் இருந்துக்கிட்டு நம்முடைய திராட்சை தோட்டத்தை கெடுக்குதான். பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்க சந்தோஷத்தை எல்லாம் கெடுக்குதான். அதனால் நாம் இதை நினைத்து பார்த்து கர்த்தருக்குள்ளே நாம் செவ்வையாய் இருந்தால் தேவனை அறிகிற அறிவில் வளரலாம். நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாகக்கூடும். இந்த கண்ணு தெரியுது, ஆனால் மனக்கண்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டால் திறக்குது,
அப்புறம் இன்னும் அறிகிற அந்த வாஞ்சையில் வளரும்போது, தேவனை அறிகிற அறிவில் வளரும்போது மனக்கண்கள் இன்னும் அதிகமாகி பிரகாசிக்கிறது. அதனால தான் வசனம் சொல்லுது பார்க்குறீங்களா, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் அப்படி சொல்லியிருக்கா. அப்போ அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும் அல்லவா? அந்த தேவனை அறிகிற அறிவிலே நாம் அப்படி வளர வேண்டும் அல்லவா? அது வளர வேண்டும், அது மிக அவசியமாக இருக்கிறது. சரி, இப்படி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பொதுவான கருத்துக்களை ஆங்காங்கே சொல்லிக்கொண்டு வருகிறேன். அவைகளை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அந்தந்த இடத்துல எது தேவையோ அதெல்லாம் சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இயேசு சொன்ன அந்த 7வது உவமை, பரலோக ராஜ்யம் பற்றி இயேசு சொன்ன 7வது உவமை, மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் 47 முதல், பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவித மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கோப்பாக இருக்கிறது. அது நிறைந்தபோது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். இதை நல்லா கவனிங்க. இது கடலில், பரலோக ராஜ்யம் கடலில் போடப்படுகிற ஒரு பெரிய வலைக்கு ஒப்பாயிருக்கான். அதில் மீன் மட்டுமா சிக்குது, மற்ற எல்லாமோ இருக்கும். நீங்கள் கடற்கரைக்கு போனீங்கன்னா மீனவர்கள் அந்த வலையை கொண்டு எடுத்து பார்க்கும்போது அங்கே வேண்டாததெல்லாம் என்னென்னமோ அதெல்லாம் எடுத்து போடுவாங்க, எடுத்து போட்டுருவாங்க. அப்புறம் நல்ல மீனை மட்டும் தனக்கு வச்சுக்கிறாங்க. அதுபோல் கர்த்தரே ஒரு வலையை போடுறாராம். அதில் ரட்சிக்கப்படுகிறவர்கள் தான் மீன் அவரை பொறுத்த வரைக்கும். ரட்சிக்கப்படாதெல்லாம் மற்ற வேறு வேண்டாத உயிரினங்கள். அப்போ உலகத்தின் முடிவில் எப்படி இந்த வலையை இழுத்து அதில் இருக்க நல்லதெல்லாம் எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் எரிஞ்சு போடுறாங்களோ, அதுபோல் உலகத்தின் முடிவில் நடக்கும். அப்போ இந்த ரட்சிக்கப்படாத ஆள்கள்லாம் பிடிச்சி எல்லாரையும் அந்த அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல நரகத்தில் தள்ளுங்கன்னு சொல்லிடுவேன். அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும் என்னோட கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்போ இதில் என்ன நடக்கிறது? அங்கே உலகத்தின் முடிவிலே ஒரு பெரிய, அதாவது மரித்தோரின் உயிர்த்தெழுதல், அப்புறம் நித்திய நியாய தீர்ப்பு. நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி மரித்தவர்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் உயிரோடு எழுந்திருப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மட்டும்தான் இந்த முதலாவது இயேசுடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவருடைய கல்லறை திறக்கும், அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அப்பொழுது மேகங்கள் மேல் வந்திருக்கிற இயேசுவோடு கூட அவர்கள் சேர்வார்கள். அப்போதைக்கு உயிரோடு இருக்கிற நாமும் கூட மறுரூபமாகி இயேசுவோடு கூட சேர்ந்து பரலோகத்தில் என்றென்றும் இருப்போம் அப்படி எழுதியிருக்கு. அப்போ இந்த விசுவாசிகள் எடுக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகிறார்கள். ஆனால் மீதியானவர்கள், கைவிடப்பட்டவர்கள் எல்லாம், அப்புறம் பாவத்தில் மரித்தவர்கள் எல்லாருமே அவர்கள் அப்பைக்கு உயிரோடு எழுந்திருக்கலை. ஆனால் 2ஆம் மரணம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வருகிறதே, அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் எல்லாரையும் பாவிகளாய் மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்பி அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்து பிறகு அவங்கள அக்கினி கடலில் போடுவார்னு பைபிள் சொல்லுது. அப்போ உயிர்த்தெழுறது எல்லோரும் எழுந்திருக்கிறாங்க. அந்த முதலாம் உயிர்த்தெழுதல்னு சொல்கிறது தான் விசுவாசிகள் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போகிறது. அந்த 2ஆம் உயிர்த்தெழுதல் இருக்க பாவிகள் உயிர்த்தெழுந்து நியாயம் தீர்க்கப்பட்டு நரகம் போகிறது. அப்போ இதையெல்லாம் கூட கர்த்தர் இங்கே பேசுகிறார். இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு வலையை போடுறாரு, நல்ல மீன் வருது, ரைட்டு. ஆனால் கண்ட வேண்டாத ஜீவராசிகளும் அதில் கிடக்கும், அதெல்லாம் தூக்கி எறிகிறாங்க. அதுபோல் உலகத்தின் முடிவில் நான் எல்லாரையும் கூட்டி சேர்த்து அங்கே ரட்சிக்கப்பட்டவர்களை என்னோடு கூட நான் பரலோகத்தில் வைத்துக்கொள்வேன். மற்றவர்கள் எல்லாரும் அக்கினி கடலில் போடப்படுவார்கள், நியாயந்தீர்க்கப்படுவார்கள் என்பதை குறித்து இது சொல்லுகிறது.
அப்போ இந்த 7 உவமைகளில் இயேசு இந்த இடத்துல என்ன தான் சொல்லியிருக்கிறாரு? முதல் உவமையில் நான் பேசுகிறத கேட்டு நீ ஏற்றுக்கிட்டேன்னா உன் இருதயம் நல்ல நிலமாக இருந்தால் நீ உனக்கு கனி கொடுக்குற வாழ்க்கை உண்டாயிருக்கும்னு சொல்கிறார். ஆனால் நான் சொல்கிறத ஏற்றுக்கிறாம இந்த பிசாசு விதைக்கிறான களை, அதை ஏற்றுக்கிட்டேன்னா அதோடைய முடிவில் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துக்குள்ளே போவேன் அப்படின்னு 2வது உவமையில் சொல்லிட்டாரு. 3வது உவமை பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கப்பா, அவ்வளோ சின்ன விஷயந்தான். இயேசுவை ஏற்றுக்கிட்டால் ரட்சிக்கப்பட்டுருவீங்க. இயேசு உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சுருக்கிறாரு. அதை ஏற்றுக்கிட்டால் ரட்சிக்கப்பட்டுருவீங்க, அவ்வளவுதான். அதை ஏற்றுக்கிட்டால் அது இருதயத்தில் வளர்ந்துருச்சுன்னா அது வளர்ந்து பெரிய மரமாகி பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்ல வர்றாரு. அப்புறம் 4வது, அந்த தேவனுடைய ராஜ்யம் அவ்வளவு பெரிய அளவில் ஆசீர்வாதமாக வர்றதில்ல. நீங்கள் கொஞ்சம் புளித்த மாவு பாவத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா பூராத்தையும் புளிக்க வச்சுப்படும் அப்படின்றார். வாழ்க்கையே புளிச்சு போயிடும், வாழ்க்கையே பாவமாயிரும், வாழ்க்கையே நரகமாயிரும். அப்படி புளித்த மாவுக்கு இடம் கொடுக்காத பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய போதனைகளாகி அந்த புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படி சொல்கிறாரு. அப்போ அந்த போதனைகள் மூலம் பாவம் நுழைஞ்சுனாக்கா அப்புறம் நம்ம வாழ்க்கையை நாசமாக்கிறது. அப்போ பரலோகம் பெரிய மரமாக எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறத நீ புளித்த மாவை விட்டு கெடுத்துக்கிறாதேன்னு சொன்னார். அடுத்து பரலோக ராஜ்யம் ஒரு நிலத்தில் புதைந்திருக்கிற புதையல் போல் இருக்க எல்லாத்தையும் விற்றுவிட்டு அதை வாங்கிடலாமா. நமக்கு இந்த உலகத்தில் எதெல்லாம் லாபம் என்று இருக்கிறதோ பவுல் அப்படி தான் சொல்கிறான். எனக்கு லாபமாக இருந்தவர்களை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படி சொன்னான். அப்போ எல்லாத்தையும் நஷ்டம்னு குப்பையும் விட்டுட்டு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களுடைய வீடுகளில் நீங்கள் விசாரித்து பார்ப்பீர்கள் என்றால், நான் ரட்சிக்கப்பட்டதுனால என்னை இப்படி தள்ளிட்டாங்க, அப்படி செஞ்சுட்டாங்கன்னு பெரிய உபத்திரவங்களை சொல்லுவார்கள். அதாவது இருக்கிற ஆசீர்வாதமெல்லாம் போச்சு, 10ஆவதுக்கு உபத்திரம் வேறு எக்ஸ்ட்ரா வருது. ஆனாலும் எனக்கு அந்த ரட்சிப்பு வேண்டும் என்று பிடித்து கொள்ளுகிறார்கள். பரலோக ராஜ்யம் அந்த நிலத்தில் புதைந்திருக்கிற அந்த பெரிய பொக்கிஷத்துக்கு ஒப்பா. அந்த வியாபாரி பார்க்குறான், சூப்பர் முத்து அப்படின்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் விற்று அந்த முத்தை கொள்ளுகிறான்னு சொல்கிறார். கடைசியாக சொல்லுகிற அந்த ஊமையில் தான் பரலோக ராஜ்யம் கடலில் வலை போடப்படுகிறது போல் இருக்கிறது. அந்த வலையில் நல்ல மீன் வரும், வேண்டாத பொருள் காரியங்களும் வரும். அந்த வேண்டாதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நல்லதை எடுத்து வச்சுக்கிறது போல் உலகத்தின் முடிவில் கடைசிக்கு நியாய தீர்ப்பு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பரலோகம் வரும், நரகம் வரும்னு சொல்ல வர்றார். அப்போ நியாய தீர்ப்பு நடக்குமே. இப்போ என்னென்ன காரியங்களை சொல்லிட்டார் பார்த்தீங்களா? ஒரே சமயத்தில் 7 ஊமைகளில் தேவனுடைய ராஜ்யம் எப்படி, பரலோக ராஜ்யம் எப்படின்னு சொல்லிட்டாரு. இன்றும் கூட அநேக காரியங்களை விசுவாசிகள் கவனிக்கிறார்கள். தேவனுடைய ஆவியானவர் எப்படி நமக்குள்ளே கிரியை செய்கிறாரு, பிசாசுடைய ஆவி எப்படி அவனுக்குள்ளே ஒரு மனுஷன்ட்ட வேலை பார்க்குறான் அப்படிங்கிறத இன்னும் ரொம்ப தெளிவில்லாமே இருக்கிறாங்க. ஆனால் தெளிவாகணும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தாவே வேதத்தின் வெளிச்சத்தை நான் காணட்டும்னு கேளுங்க. தாவீது அப்படி தான் கேட்டான். அந்த வேதத்தை குறித்து அறிகிற அறிவு, அந்த வெளிச்சம் எனக்கு வேணும் அப்படி கேட்டான். அதுபோல் நம்ம ஜெபம் பண்ணலாம். சுத்த இருதயத்தோட, திறந்த மனதோட, தெளிந்த புத்தியோட, கர்த்தாவே நான் உம்மை நேசிக்கிறேன், இந்த உலக ஆசா வாச இன்பங்களை நான் தூக்கி போடுகிறேன், நீரே என்னுடைய சந்தோஷம், நீரே என்னுடைய இன்பம், நீர் எனக்கு போதும் என்று சொல்லி நீங்கள் அவரை கேளுங்கள். அவர் உங்களுக்கு இன்னும் அதிகமான வெளிப்பாடுகளை தருவார். இதே மத்தேயு சுவிசேஷத்தில் இன்னும் எத்தனையோ இடங்களில் தேவனுடைய ராஜ்யம் பற்றி இயேசுவே அநேக காரியங்களை எழுதியிருக்கிறார். இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் நிறைய இடங்களில் தேவனுடைய ராஜ்யம் பற்றி நம்ம பார்க்குறோம். அவைகளை பின்னால் பார்க்கலாம். ஆனால் இந்த 7 உவமைகளும் ஒரே அதிகாரத்தில் வந்திருக்கிறது. ஆதலால் இதை முதலாவது நாம் பார்த்தோம். நீங்கள் உங்களுடைய இருதயத்தை திறந்து கர்த்தாவே நான் உம்மை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அறிகிற அறிவிலே வளருவீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், அவருக்கு சாட்சியாக இருப்பீர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.